Hello everyone, thank you for tuning into today's broadcast, and I'm sure you're going to be blessed by the word. And please do subscribe to this channel for the latest updates. God bless each one of you all. எடுத்தவங்க ஒரு ஆமேன் சொல்லிடுவோமா? சத்தம் ஒரு ஆமேன், இன்னொரு சத்தம் ஒரு ஆமேன். Jesus, we bless you. Oh, clap your hands, all your people. Shout to God with a voice of triumph. He shall subdue the people under us and the nations under our feet. Sing praises to God. Sing, God is gone up with a shout, the Lord with the sound of a trumpet. Amen. For God is the King of all the earth. Sing your praises with understanding. கடைசி வசனம் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். The princes of the people are gathered together, even the people of the God of Abraham, for the shields of the earth belong to God. He is greatly exalted. எட்டாவது வசனம் யாராவது சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. எட்டாவது வசனம், தேவன் ஜாதிகள் மேல் அரசாளுகிறார். தேவன் தம்முடைய பரிசுத்த சிங்காசனத்தின் மேல் அவர் வீற்றிருக்கிறார். Amen. Hallelujah. இன்னைக்கு நீங்களும் நானும் புரிஞ்சுக்கணும், ஆண்டவர் ஆளுகை செய்கிறவர். Amen. God controls everything. He is seated on the throne. ஆமென் சொல்லுங்க. அவர் சிங்காசனத்தில் அவர் வீற்றிருக்கிறார். Amen. அவர் ஆளுகை செய்கிறார். Amen. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிடம். Everyone closing your eyes. Jesus, we bless you, Lord. Hallelujah. 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 மகிமை செலுத்துகிறோம். மகிமை செலுத்துகிறோம். நல்லவர், நல்லவர், நீர் நல்லவர் தகப்பனே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. There is no doubt that you are a good God. ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரே நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். You are awesome. நீர் நல்ல தேவன், நீர் நல்ல தேவன். Hallelujah. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் தகப்பனே. இந்த காலை நேரத்தில் இந்த ஆராதனை உம்முடைய பிரசன்னம் இந்த இடத்துல வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்காக நன்றி சொல்லுகிறேன். We thank you for your presence in this place. உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி. என் தேவனே தொடர்ந்து நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. நீ பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த நாளில நீர் என்ன பேச சுத்தமா இருக்கிறீரோ, உம்முடைய வார்த்தை கொண்டு உம்முடைய ஜனங்களோடு நீர் பேசும், இடைப்படும். ஆண்டவரே நாங்கள் நினைத்து பார்க்காத அற்புதங்களையும் அடையாளங்களையும் நீ செய்கிற தேவனா இருக்கிறீர். அப்பேற்பட்ட அதிசயங்கள் அடையாளங்கள் இந்த நாளிலே ஆண்டவரே நீ செய்ய போறீங்க. அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். We bless your holy name in Jesus name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். நோக்கரும். Hallelujah. Thank you Jesus. பக்கத்தில் பார்த்து சொல்லியிருந்தோம், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பக்கத்தில் பார்த்து சொல்லியிருந்தேன், ஞாபகத்தை விட்டுருங்க. கர்த்தர் நல்லவர் சொன்னீங்களா? ஞாபகப்படுத்தி விட்டீங்களா? கர்த்தர் நல்லவர். Amen. Hallelujah. Our God is a good God. அவர் மாறாத தேவன் அவர். Amen. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். He is an unchanging God. Amen. An immutable God. அவர் மாறாத தேவன். அவருடைய வாக்குத்தத்தத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க. அவருடைய வாக்குத்தத்தத்தில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. அவர் வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரமினாலே நிறைவேற்றுவார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் சீஷர்களை பார்த்து சொல்ல, நம்ம அந்த 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 பக்கம் கரைக்கு நம்ம போகணும். ஆனால் இடையில வந்து காற்றும் கடலையும் பார்த்த உடனே நம்ம ஆளுங்க பயந்துட்டாங்க. ஆமென் சொல்லுங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் மாறிடுச்சா? வாக்குத்தத்தம் மாறிடுச்சா? காற்று அப்படி அடிச்சது நிமித்தமாய் வாக்குத்தத்தம் ஃபெயில் ஆயிடுச்சா? இல்லை கடல் அழுது அப்படி கொந்தளிச்சிருச்சுன்னு சொல்லிட்டு வாக்குத்தத்தம் ஃபெயில் ஆயிடுச்சா? நோ, He is God. அவர் பேசினா அவர் செய்யவர். ஆமென் சொல்லுங்க. Hallelujah. What he speaks, he will do it. Amen. அவர் பேசுறத, அவர் வாக்குத்தத்தமாய் பேசுகிற வார்த்தைகள் அவர் நிறைவேற்றி முடிப்பார். ஆமென் சொல்லுங்க. Hallelujah.
Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். Let's get to church announcements. எல்லா சண்டே ஷார்ப் 9 o'clock சர்வீஸ் ஸ்டார்ட் ஆகிடும். ஷார்ப் 9 o'clock போத் ஃபேஸ்புக் லைவ்ல கூட 9 o'clock போயிடும். அண்ட் ஷார்ப் அண்ட் ஸோ தயவுசெய்து உங்களுடைய டைமிங்ஸ் இன்னைக்கு கீப் அப் பண்ணுங்க, லேட்டாக வந்துடாதீங்க. ஏன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனுக்கு நம்ம வந்து ஒரே சர்வீஸ் வைக்கிறோம். ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் தென் சண்டே ஈவினிங்ஸ் 6 மணிக்கு ஜூம் ஆப்பில் நமக்கு சண்டே கிளாஸ் நடக்கும். ஸோ ப்ளீஸ் என்கரேஜ் சில்ட்ரன் டு ஜாயின். உங்களோட பசங்களெல்லாம் ஜாயின் பண்ண என்கரேஜ் பண்ணியிருங்க. அண்ட் இங்கே சபையில் நம்ம கொடுக்குற செய்தியெல்லாம் சாயங்காலம் 6:15 மணிக்கு 6:15 ரைட் 6:15 மணிக்கு யூடியூப்பில் அப்லோட் ஆகிடும். ஸோ யாரும் சர்வீஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னாலும் நீங்கள் என்ன பண்ணலாம், யூடியூப்பில் போய் நம்ம சர்ச் பேஜ் ஒன்று இருக்குது, யூடியூப்பில் நம்ம சர்ச் அக்கௌண்ட் சேனல் ஒன்று இருக்குது, மிஸ்பான் ஏஜி அஃபிஷியல்னு சொல்லி ஒரு சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் அதில் போய் நம்மளுடைய எல்லா வார செய்தி அங்கே இருக்குது. அட்லீஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 2 months அட்லீஸ்ட் போன 2 மாதம் எனக்கு ரீசெண்டாக தான் யூடியூப் சேனலை ஓப்பன் பண்ணோம். ஸோ அட்லீஸ்ட் ஃபார் த லாஸ்ட் 2 months எல்லா செய்தியும் அங்கே இருக்குது, எல்லா செய்தியும் அங்கே இருக்குது, எல்லா பைபிள் ஸ்டடியும் அங்கே இருக்குது. மற்றபடி நிறைய பேருக்கு டெய்லி டிவோஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறேன் வாட்ஸ்அப்பில். ஸோ அது கூட எல்லாமே யூடியூப்பில் இருக்குது. ஸோ எவ்ரி திங் இஸ் தேர் ஆன் யூடியூப். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. எவ்ரி டியூஸ்டேஸ் எல்லாம் செவ்வாய்க்கிழமை சாயங்காலம் 7:30 மணிக்கு இன்டர்செசரி ப்ரேயர் ஜூம் ஆப்பில் நடக்கும். நிறைய பேர் ஜாயின் ஆக மாட்டேங்கிறீங்க. ஜாயின் ஆகுங்க, ஃப்ரீயாக இருக்கும்போது ஜாயின் ஆகுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அண்ட் எவ்ரி தேர்ஸ்டேஸ் உங்களுக்கு தெரிஞ்சது போல் பைபிள் ஸ்டடி அது யூடியூப்பில் டைரெக்டாக ப்ரீமியர் ஆகிடும் 7:15. ஸோ எல்லா தேர்ஸ்டேஸ் 7:15 நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் பார்க்கலாம். நம்மளுடைய பைபிள் ஸ்டடி அங்கே இருக்கும். அண்ட் ஃபார் எவ்ரி ஃப்ரைடேஸ் விமென்ஸ் மீட்டிங் 7:30 மணிக்கு எல்லா விமென்ஸ் மீட்டிங் எல்லா ஃப்ரைடேஸ் ஈவினிங். ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் ஆகுங்க. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அண்ட் உங்களுடைய ஆஃபரிங்ஸ் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருக்கிறீங்க நிறைய பேர். ஸோ நீங்கள் தொடர்ந்து அதே பண்ணுங்கள். ஸோ இன்னும் எந்த சேஞ்சஸ் இல்லை. ஸோ மற்றபடி நீங்கள் டைத் ஆஃபரிங் எல்லாம் சபைக்கு கொண்டு வரும்போது நீங்கள் அங்கே போட்டலாம். மற்றபடி வி ப்ரிஃபர் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் ஆல்சோ. கூகுள் பே இருக்குது, ஃபோன்பே இருக்குது, எல்லாருக்குமே அந்த வாட்ஸ்அப்பில் நாங்கள் டீட்டெயில்ஸ் போட்டுருவோம். ஸோ நீங்கள் அதிலே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்கள். அண்ட் ப்ளஸ் வி ஆர் ஆல்சோ ஸ்டில் கலெக்டிங் மிஷனரி ஆஃபரிங்ஸ். நிறைய பேர் மிஷனரி ஆஃபரிங் மறந்துட்டாங்க. ஸோ மிஷனரி ஆஃபரிங் கூட நாங்கள் கலெக்ட் பண்ணி தான் இருக்கிறோம். வி ஆர் கிவிங் இட், வி ஆர் சப்போர்ட்டிங். நான் வந்து ஊழியத்தை நாங்கள் தங்கிட்டு தான் இருக்கிறோம். ஆமென். கர்த்தர் நல்லவர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, 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 ஆமென். ஸோ இந்த சண்டே அப்பா செய்தி கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. பட் சின்ன சேஞ்சஸ். ஸோ இன்னைக்கு நான் செய்தி கொடுப்பேன் நான். ஸோ மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம். மார்க் எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 31 37. ஆண்டவர் நமக்கு இன்று இன்னைக்கு கொடுத்த ஒரு தீர்க்க தரிசனமான வார்த்தை. ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. மார்க் chapter 7 verse 31 to 37. ಅನಂತರ ಆತನು ದೂರ್ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಬಿಟ್ಟು ಸೀದೋನ್ ಪಟ್ಟಣದ ಮಾರ್ಗವಾಗಿ ದೆಕಪೊಲಿಯ ಪ್ರಾಂತ್ಯಗಳನ್ನು ಹಾದು ಗಲಿಲಿಯ ಸಮುದ್ರಕ್ಕೆ ಬಂದನು. ಆಗ ಕೆಲವರು ಮೊದಲು ಮಾತನಾಡುವ ಒಬ್ಬ ಕಿವುಡನನ್ನು ಆತನ ಬಳಿಗೆ ಕರೆತಂದು ಇವನ ಮೇಲೆ ನಿನ್ನ ಕೈ ಇಡಬೇಕು ಎಂದು ಆತನನ್ನು ಬೇಡಿಕೊಂಡರು. ಆತನು ಅವನನ್ನು ಜನರ ಗುಂಪಿನಿಂದ ಒತ್ತಟ್ಟಿಗೆ ಕರಕೊಂಡು ಹೋಗಿ ತನ್ನ ಬೆರಳುಗಳನ್ನು ಅವನ ಕಿವಿಗಳಲ್ಲಿ ಇಟ್ಟು ಉಗುಳಿ ಅವನ ನಾಲಿಗೆಯನ್ನು ಮುಟ್ಟಿ ಆಕಾಶದ ಕಡೆಗೆ ನೋಡಿ ನಿಟ್ಟುಸಿರು ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ 70 ಎಂದು ಹೇಳಿದನು. ಆ ಶಬ್ದಕ್ಕೆ ತೆರೆಯಲಿ ಎಂದರ್ಥ. ಹೇಳುತ್ತಲೇ ಅವನ ಕಿವಿ ತೆರೆದವು. ಅವನ ನಾಲಿಗೆಯ ಕಟ್ಟು ಬಿದ್ದು ಹೋಯಿತು. ಅವನು ನೆಟ್ಟಗೆ ಮಾತನಾಡಿದನು. ಆಗ ಆತನು ಯಾರಿಗೂ ತಿಳಿಸಬಾರದೆಂದು ಅವರಿಗೆ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದನು. ಆದರೆ ಎಷ್ಟೋ ಖಂಡಿತವಾಗಿ ಹೇಳಿದರೂ ಅವನು ಮತ್ತಷ್ಟು ಹೆಚ್ಚಾಗಿ ಅದನ್ನು ಹಬ್ಬಿಸಿದರು. ಅವರು ಅತ್ಯಂತ ಐಶ್ವರ್ಯಪಟ್ಟು ಎಲ್ಲ ಚೆನ್ನಾಗಿ ಮಾಡಿದ್ದಾನೆ, ಕಿವುಡರಾದರೂ ಕೇಳುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ, ಮೂಕರಾದರೂ ಮಾತನಾಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ ಅಂದುಕೊಂಡರು. மறுபடியும் அவர் தீரு சீதோன் பட்டணங்களின் எல்லைகளை விட்டு புறப்பட்டு தெக்கப்போலியின் எல்லைகளின் வழியாய் கலேலியா கடலருகே வந்தார். அங்கே கொள்ளை வாய் உடைய ஒரு செவிடனை அவரிடத்தில் கொண்டு வந்து அவர் தமது கையை அவன் மேல் வைக்கும்படி வேண்டிக் கொண்டார்கள். அப்பொழுது அவர் அவனை ஜனக்கூட்டத்தை விட்டு தனியே அழைத்து கொண்டு போய் தம்முடைய விரல்களை அவன் கால்
வைத்து உமிழ்ந்து அவனுடைய நாவை தொட்டு வானத்தை அண்ணார்ந்து பார்த்து பெருமூச்சு விட்டு எப்பத்தா என்றார். அதற்கு திறக்கப்படுவதாக என்று அர்த்தமாம். உடனே அவனுடைய செவிகள் திறக்கப்பட்டு அவனுடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வாயாய் பேசினான். அதை ஒருவருக்கும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களுக்கு கட்டளையிட்டார். ஆகிலும் எவ்வளவு அதிகமாய் அவர்களுக்கு கட்டளையிட்டாரோ அவ்வளவு அதிகமாய் அவர்கள் அதை பிரசித்தம் பண்ணினார்கள். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். செவிடர் கேட்கவும் ஊமையை பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். Amen. Hallelujah. Hallelujah. கடந்த நாட்களில் வந்து நான் வந்து அட்லீஸ்ட் ஃபார் 1.5 week நமக்கு எல்லாருக்குமே தெரியும், பாஸ்டர் ஆல்வின் தாமஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சென்னையில் ஒரு அருமையான ஒரு வர்ஷிப் லீடர், ஒரு வர்ஷிப் லீடர், ப்ராஃபெட், பாஸ்டர். ஏமேன். ஸோ அவர் வந்து ஒரு பாட்டு எழுதியிருந்தார் ரீசெண்டாக, எப்பத்தா. அது எத்தனை பேருக்கு அந்த பாட்டு நீங்கள் கேட்டீங்க எனக்கு தெரியாது. அண்ட் ஸோ அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு 300-400 அந்த பாட்டை நான் கேட்டிருப்பேன். ஸோ அந்த வார்த்தை வந்து அந்த ஒரு பாட்டில் வந்து இந்த ஒரு வார்த்தையை அவர் பயன்படுத்தி தான் இந்த ஒரு பாட்டு எழுதியிருக்கிறார். எப்பத்தா அப்படின்னு சொன்னால் திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு. ஸோ இந்த பாட்டு கேட்கும்போது ஆண்டவர் எனக்குள்ளே பேசினார். என்னோட ஜனங்கள்கிட்ட போய் என்ன பண்ணேன், பேசு, சில காரியங்கள் நான் என்னுடைய ஜனங்களுக்கு முன்பதாக நான் திறக்க போகிறேன். I'm going to open certain things today. Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் சில காரியங்களை நான் திறக்க போகிறேன். ஏதெல்லாம் அடைக்கப்பட்டுட்டு இருந்ததோ நான் திறக்க போகிறேன். Amen. Hallelujah. 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 கர்த்தர் நல்லவர் பாருங்களேன். இந்த ஒரு இடத்துல இப்பேற்பட்ட ஒரு இந்த மாதிரி நம்ம வாஸ்து போல நமக்கு தெரியும் ஒரு மனுஷன் இருக்கிறாங்க, ஒரு மனிதன். அவருக்கு காதும் கேட்காது, வாயும் பேசாது. அது தமிழ் எப்படி சொல்லியிருக்குது? வாய் பேசாததுக்கு என்ன வாய்? பொன்னை வாய். ஆனால் இங்கே வந்து நாட் ஏபிள் டு டாக் ஃப்ளூவென்ட்லி அப்படின்னு போட்டது. ஏன்னா ஒரு அர்த்தம், ஹி வாஸ் நாட் டம் டோட்டலி. ஒரு திக்வாய். திக்வாய் அது ஸ்டாமரிங், அது வேற விஷயம், அது வேற மேட்ரு. அது இல்லை, திக்வாய் அது வேற. இதுனா ஹி இஸ் நாட் ஃபுல்லி டம். அது முழுவதுமாக உண்மை கிடையாது, ஏதோ லைட்டாக சவுண்ட் வரும் போல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நீங்கள் வச்சுக்கோங்க. ஏமேன். ஸோ வாய் பேசாத முடியாதவர், காது சுத்தமாக கேட்காத ஆள். ஆண்டவர் வந்து இப்போ இவர்கிட்ட வர அந்த காலத்தில் என்ன நடக்கும்னா, நான் ஏற்கனவே இப்போ சில காரியங்களை நான் ஏற்கனவே நான் சர்ச்சில் நிறைய காரியங்களை நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். இப்பேற்பட்ட அந்த நம்மளோட ஹிஸ்ட்ரி பார்க்கும்போது அந்த காலத்துலலாம் இப்பேற்பட்ட வியாதியஸ்தர்கள் யாராக இருந்தாலும் ஊரில் என்ன பண்ணிடுவாங்களா, ஒதுக்கி வைக்குவாங்க. இன்னொன்று அவங்க என்ன பண்ணுவாங்களா, சபைக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. வராமே சொல்லுங்க, சபைக்குள்ளே அவங்க என்ன பண்ண மாட்டாங்களா, விட மாட்டாங்க. ஏன்னா அவங்க நம்புறது என்னன்னா, ஜனங்க நம்புறது என்னன்னா, இவங்க எல்லாம் இயேசுனால தண்டிக்கப்பட்டவர்கள். எத்தனை பேருக்கு புரியுது? திஸ் இஸ் த பனிஷ்மெண்ட் ஆஃப் காட். இது வந்து இயேசுவால கடவுள் ஆண்டவர் வந்து தண்டிச்சிட்டாரு. அதனால இவங்களுக்கு இவங்க ஊமையா இருக்கிறாங்க, அதனால இவங்க வந்து நடக்க முடியாத இருக்கிறாங்க, அதனால இவங்க வந்து பேச முடியாத இருக்கிறாங்க, அதனால இவங்களுக்கு புற்றுநோய் இருக்குது, அதனால இவங்களுக்கு அந்த லெப்ரசிக்கு என்ன சொல்றது, குஷ்டரோகம் இருக்குது. ஏமே. அதனால ஆண்டவர் வந்து ஒருத்தர் வந்து நடுக்கிறதுக்கு எழுப்பி விடும்போது சீஷர்கள் எல்லாம் கேட்கறாங்க, ஆண்டவர் இது யார் பண்ண பாவம்? இவ செஞ்ச பாவமே இல்லை, இங்க பெட்ரோல் செஞ்ச பாவம். ஏன்னா அவன் முடியாம இருக்கிறது வந்து அது ஒரு தண்டனை அப்படின்னு அவங்களுடைய விசுவாசம், ஜனங்களுடைய விசுவாசம். ஏன்னா இவனுக்கு நடக்க முடியலையா, ஐயோ ஆண்டவர் அடிச்சிருக்கிறார். காது கேட்கலையா, ஐயோ ஆண்டவர் அடிச்சிட்டார். வாய் பேச முடியலையா, ஐயோ ஆண்டவர் இவன் அடிச்சிருக்கிறார். கண்ணு தெரியலையா, ஆண்டவர் இவன் அடிச்சிருக்கிறார். எத்தனை பேருக்கு புரியும் நான் சொல்றது? ஸோ ஆல் தீஸ் எப்பேற்பட்ட இந்த ஆல் தீஸ் இன்ஃபர்மிட்டிஸ், இப்பேற்பட்ட பாடியில் இருக்கிற எந்த ஒரு குறைவாக இருந்தாலும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, ஆண்டவர் வந்து தண்டிச்சிட்டார். ஆனால் இன்னைக்கு நான் ஒரு நல்ல செய்தி நான் சொல்றேன், ஆண்டவர் தண்டிக்கிற ஆண்டவர் இல்லை, அவர் அன்பின் ஆண்டவர். வராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. அதனால்தான் யார் யாரெல்லாம் ஆண்டவனால தண்டிக்கப்பட்டவர்கள் அப்படின்னு யார் யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை பண்றாரு. வராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ வந்து அந்த ஜனங்களுக்கு முன்பதாகவே ஆண்டவர் வந்து ஒரு அற்புதத்தை பண்றாரு. நேரம் வந்து ஆண்டவர் வந்து பெருமூச்சு விடுறாரு. நேரம் வந்து ஆண்டவர் வந்து வானத்தை பார்த்து முன்னாடி நிற்கிறார். வானத்தை பார்த்து பெருமூச்சு விட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு, எப்பத்தா. அதுக்கு அர்த்தம் என்ன, திறக்கப்படுவதாக. ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்போ என்ன நடக்குதுன்னா, ஆண்டவர் இந்த மாதிரி மூச்சு விடும்போது இல்லை பெருமூச்சு விடும் போதெல்லாம் மொத்தமாகவே சீன் மாறிடும். ராமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவர் முதலாவது மூச்சு விட்டதுங்க. ஆண்டவர் முதலாவது ஒருத்தர்கிட்ட ஆண்டவர் மூச்சு விட்டார். அதுங்க யாரும் சொன்னாங்க, யாரு?
ஆதம் கிட்ட வேதம் சொல்கிறது 2வது அதிகாரம் நீங்கள் வாசிக்கும் போது இல்லை நீ படுக்க வேண்டாம், வீட்டில் போய் வாசிக்கும் போது வேதம் எப்படியா சொல்கிறது, ஆண்டவர் வந்து ஆதாமை சிருஷ்டித்தா, எல்லாம் பண்ண வேண்டியதாக பண்ணிட்டாரு, கை கால் மூக்க வாய் எல்லாமே வந்துருச்சு. இருந்தாலும் ஒன்று இருக்குல்ல, என்னது? உயிர். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லாமே இருந்தது, ஆனால் உயிர் இருக்குல்ல. ஹல்லேலூயா. இதுதான் நிறைய பேரோட கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையாக கூட இருக்குது. ஒரு ஆமென் சொல்லுங்க. எல்லாமே இருக்குது, ஆனால் உயிர் இல்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு தேவனுடைய சுவாச காற்று வந்து சகல காரியங்களை உயிர்ப்பிக்க போகிறது. எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. And God is going to resurrect things today. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸோ ஆண்டவர் வந்து ஆண்டவர் அந்த சுவாச காற்று ஊதுறார். He is giving the breath of life. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் அந்த காற்றை அந்த ஆண்டவர் வந்து ஆதாமுக்கு நேரம் ஊதின பிறகுதான் வேதம் சொல்கிறது அவன் ஜீவாத்மாவான. He became a living being. வராம சொல்லுங்க. எல்லாமே இருக்கிறனால லிவிங் பீயிங் கிடையாது, இருக்கிறது இருக்கணும். வராம சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். You need to live. வராம சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஜீவன் இருக்கணும். ஆமென். இப்போ என்னன்னா, இங்க ஆண்டவர் வந்துட்டு ஆண்டவர் சொல்றாரு, இந்த மகன் கிட்ட காதுல கை வச்சுட்டு என்ன சொல்றாரு ஆண்டவர்? எப்பத்தான் திறக்கப்படுவதாக. Let it be opened. Let it be opened. என்ன ஆச்சுன்னா, அங்க ஒரு அற்புதம் நடந்தது. வேதம் இப்படியா சொல்கிறது, every people saw and they were amazed. ஜனங்களெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டாங்க. என்ன நடந்தது? இந்த அதிசயத்தை பார்த்து ஜனங்களெல்லாம் என்ன பண்ணாங்க? ஆச்சரியப்பட்டாங்க. காரணம் ஆண்டவர் செய்த அந்த அற்புதம். ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம் ஆண்டவர் பேசின அந்த வார்த்தை எப்பத்தா. ஐ மீன் பி ஓப்பன். அது வந்து ஒரு ரிக்வெஸ்ட் கிடையாது, இட் இஸ் அ கமாண்ட். ஒரு ஆமென் சொல்லுங்க. அது வந்து நீ தொந்தரா அப்படின்ட்டு சொல்றது வேற, திறக்கப்படுவதாக அப்படின்னு சொல்றது வேற. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென். My God will only command and things will happen. ஒரு ஆமென் சொல்லுங்க. My God does not have to beg. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வந்து கெஞ்சணும் இல்லை, ஆண்டவர் கமாண்ட் பண்ணாலே போதும், சூழ்நிலை மாறிடும், அற்புதம் நடந்துரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இப்போ இந்த மனிதனுக்கு ஆண்டவர் அப்படிதான் பண்றாரு. He is just commanding. திறக்கப்படுவதாக. திறந்துச்சா? இதே வார்த்தை தான் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுக்கிறார். ஆசீர்வாதத்தின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ஆமென். ஹல்லேலூயா. நிம்மதியின் கதவுகள் திறக்கப்படுவதாக. ரட்சிப்பின் கதவுகள் திறக்கப்படுவதாக. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? கரங்களை உயர்த்தி பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். திறக்கப்படுவதாக. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுவதாக. இதோ உனக்கு முன்பதாகவே ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் போட்ட முடியாது. எத்தனை பேர் அதை பெற்றுக்கொள்றீங்க? நல்ல கரங்களை தட்டி அந்த வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. நல்ல கரங்களை தட்டி தேவனுடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. இதோ உன் முன்பதாகவே நான் ஒரு திறந்த வாசலை நான் வைக்கிறேன். Be opened. ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. 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 ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அழைப்பு, ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்கிற அந்த காலிங், ஆமென், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அந்த தருணம் யாராலும் என்ன பண்ண முடியாது, பூட்ட முடியாது. காரணம் அவர் அன்பின் தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அவர் எப்பேற்பட்ட தேவன்? அவர் அன்பின் தேவன். He is a God of love. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். திறக்கப்படுவட்டும். இந்த நாளில உங்களுடைய வாழ்க்கையில பூட்டப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஆமென். பூட்டப்பட்ட எல்லா வாசல்கள் திறக்கப்படுவதாக. பூட்டப்பட்ட எல்லா கதவுகள் திறக்கப்படுவதாக. every doors of blessing, எல்லா ஆசீர்வாதத்தின் கதவுகள், எல்லா அற்புதத்தின் கதவுகள், எல்லா அதிசயன் கதவுகள், எல்லா நன்மைகளின் கதவுகள் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி திறக்கப்படுவதாக சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி திறக்கப்படுவதாக சொல்லுங்க. சத்தத்தை உயர்த்தி திறக்கப்படுவதாக. Let it be opened in the name of Jesus. Hallelujah. 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 நீங்க இந்த வார்த்தையை நீங்க பேசினாலும் அற்புதம் நடக்கும். இங்க ஸ்டேஜ்ல நின்று மட்டும் பேச மாட்டோம், அற்புதம் நடக்கும் தெரியல. நீங்க பேசினாலும் நடக்கும். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையில் ஏதெல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது, எந்தெந்த விஷயம் அடைக்கப்பட்டிருக்குது, அந்த அடைக்கப்பட்ட வாசலை பார்த்து நீங்க பேசுங்க, ஆண்டவர் திறப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. 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 அவரை நம்பி வந்த எந்த மனுஷனும் அவர் என்ன பண்ண மாட்டாரு? புறம்பே தழுவுதலை வெட்கப்படுத்த விட மாட்டார். ஒரு ஆமென் சொல்லுங்க.
அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர். ஹalleluya. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என் மேல ஆண்டவர் திறந்து வச்சிருக்கிற கதவை யாரும் பூட்ட முடியாது. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஆமென். எத்தனை பேர் அதை அறிக்கை பண்ணுங்க? ஆமென். அதை அறிக்கை பண்ணுங்க. எல்லாம் உங்க தலை மேல கை வச்சு அறிக்கை பண்ணுங்க. ஒரு நிமிஷம் எல்லாம் தலை மேல கை வச்சு அறிக்கை பண்ணுங்க. என் மேல ஆண்டவர் திறந்திருக்கிற வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது, யாராலும் பூட்ட முடியாது. அறிக்கை பண்ணுங்க, அறிக்கை பண்ணுங்க, எல்லாரும் அறிக்கை பண்ணுங்க. Jesus, we bless you, Lord. Amen. அறிக்கை பண்ணுகிற உங்க மேல ஆண்டவர் இன்றைக்கு புது புது கதவுகள் ஆண்டவர் திறக்க போறார். இன்னைக்கு நீங்க அறிக்கை பண்ணும்போது ஆண்டவர் புது புது கதவுகள் ஆண்டவர் திறக்க போறார். He is going to open new doors today, even as you declare. நீங்க அறிக்கை பண்ணும்போது, நீங்க அந்த வார்த்தையை நீங்க பேசும்போது, வேதம் சொல்கிறது, ஓ ஆண்டவர் அவர் பேசினதை அவர் நிறைவேற்ற அவர் வல்லவர். Amen. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்று முதல் அநேக கதவுகள் ஆண்டவர் உங்களோட வாழ்க்கையில திறக்க போறார். ஒரு ஆமென் சொல்லியிருக்கேன். ஹalleluya. இன்று முதல் அநேக கதவுகள் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? திறக்க போறார். ஹalleluya. ஹalleluya. எத்தனை பேர் ஒரு விசுவாசத்தை பெற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் இந்த விசுவாசத்தை பெற்றுக்கொள்றீங்க? ஹalleluya. ஆமென். கடைசியில் அந்த பாட்டை நம்ம பாட போகிறோம். ஆமென். ஆமென். சோ புது பாட்டா இருக்கும், கூட சேர்ந்து பாடிடுங்க. ஆமென். ஃபர்ஸ்ட் டைம் கொஞ்சம் புதுசா இருக்கும் கேக்குறதுக்கு, அப்படியே I'll repeat it maybe twice or thrice. ஆமென். இந்த ரொம்ப தொட்ட ஒரு பாடல் இந்த நாட்களில். ஆமென். ஹalleluya. ஹalleluya. இந்த பாடலை நீங்க பாடும்போது இந்த வார்த்தை ஆண்டவர் கொடுத்து அந்த தீர்க்க தரிசனம் வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையில் அது கண்டிப்பா நிறைவேறும். ஹalleluya. வேதம் எப்படியா சொல்றது, அவருடைய நாவிலிருந்து வந்த எந்த வார்த்தையும் வெறுமையாய் திரும்பி போனது கிடையாது. ராம சொல்ற, no word has gone back without fulfilling for what purpose it was sent forth. ராம சொல்லுங்க. ஹalleluya. எந்த நோக்கத்தோடு அந்த வார்த்தையை ஆண்டவர் அனுப்பினாரோ அதை நிறைவேற்ற வரைக்கும் அந்த வார்த்தை என்ன பண்ணாதான் திரும்பி போகாது. ராம சொல்லுங்க. ஹalleluya. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து கதவுகளை திறக்க போகிறார். Amen. He is going to open things today. Amen. ஆண்டவர் நீங்க வந்து வர நாட்டுல சாட்சியை சொல்ல போறீங்க. ஆண்டவர் திறந்த ஒவ்வொரு கதவுகளுடைய சாட்சி நீங்க சொல்ல போறீங்க. எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? Amen. ஆண்டவர் உங்களுக்காக திறந்த Amen. Hallelujah. புது புது வேலைகள் God will open. வராங்க சொல்லுங்க. Hallelujah. 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 பேதுரு அப்போஸ்தலர் புத்தகத்துல நான் பார்க்கும்போது பேதுரு வந்து சுவிசேஷத்தின் நிமித்தமாய் அவர் எங்க இருக்கிறார்? சிறையில், நாளையத்தில் இருந்தார், இல்லை சிறையில் இருந்தார். இப்ப என்ன நடக்குதுன்னா, அங்க பேதுருக்காக ஒரு சபையை ஜெபித்து கொண்டு the word of God says the church was praying earnestly. ஊக்கத்தோடு ராமே சொல்லுங்க. Amen. ஒரு ஊக்கத்தோடு they were praying earnestly for him. ராமே சொல்லுங்க. Amen. ஊக்கத்தோடு பேதுருக்காக ஜெபித்து கொண்டிருந்தார். இப்போ அங்க என்ன நடக்குதுன்னா, முதல் ரெண்டு கதை வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். தேவ தூதர்கள் வந்து பேதுருவை தட்டி எழுப்பி தூங்கினது போதும், நம்ம என்ன பண்ணலாம், போவோம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் ரெண்டு கதை வந்து தேவ தூதர்கள் என்ன பண்ணாரு, தேவதூதர்கள் வந்து திறந்து கொடுத்தார் பேதுருக்கு. வேதம் இப்படியா சொல்றது, மூன்றாவது கதவுக்கு வந்த உடனே இந்த பைபிள் சேஸ் அந்த கதவு என்ன ஆயிடுச்சா, ஆட்டோமேட்டிக்கா ஓபன் ஆகுது. வராம சொல்லுங்க. தானா கூட நிக்கிறது யாரு? வராம சொல்லுங்க. ஹalleluya. இப்பேற்பட்ட நாட்களில் உங்களுக்கு சில காரியங்கள் ஆண்டவர் தான் ஓபன் பண்ண போறார். வராம சொல்லுங்க. He's going to open it automatically. வராம சொல்லுங்க. காரணம் உங்களோடு கூட இருக்கிறது. வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த தேவாதி தேவன் ராஜாதிராஜன் அவர் உங்களோடு கூட இருக்கிறார். நீங்க போகிற இடங்களில் இல்ல தானா கதவுகள் திறக்கப்படும். வராம சொல்லுங்க. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க இந்த வார்த்தை? Amen. Hallelujah. எத்தனை பேர் இந்த வார்த்தையை பெற்றுக்கொள்றீங்க? Amen. தானா திறக்கப்படும். Amen. It will be opened. Hallelujah. 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 ஆண்டவர் வந்து இந்த மனுஷனுக்கு இந்த மனிதனுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, ஃபர்ஸ்ட் சுவாச காற்று வீசுறாரு. நான் சொன்னது போல the breath of life. Amen. ஜீவ காற்று, ரூவா காற்று. Amen. ரூவா காற்று. Amen. Hallelujah. எசேக்கியேல கூட அதை வாசிக்கிறோம் நம்ம, ரூவா காற்று. Amen. உலர்ந்த எலும்புக்குள்ளாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் எசேக்கியேல் கிட்ட சொல்றாரு, நீ பேசு, காற்றை நான் அனுப்புறேன். வராம சொல்லுங்க. ஹalleluya. ஹalleluya. நீ பேசு, காற்றை நான் என்ன பண்றேன், நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி எசேக்கியேல் பேசின உடனே ஆண்டவர் பெரிதான ஒரு ரூவா காற்றை ஆண்டவரை அனுப்பினார். வேதம் எப்படியா சொல்றது, எல்லாம் உலர்ந்த எலும்புக்குள்ளாக என்ன வந்துருச்சு, ஜீவன் வந்தது. வராம சொல்லுங்க. ஹalleluya. Amen. இதெல்லாம் வர நாட்கள், ஜீவனின் நாட்கள். வராம சொல்லுங்க. ஜீவனின் நாட்கள். Amen. இந்த கொரோனா நாளே இந்த கடந்த 5-6 மாதங்கள் நம்ம ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டோம்.
ஆனால் வரும் நாட்கள் ஆண்டவர் சொல்றது ஜீவனுள்ள நாட்களாக இருக்கும். ஆமென். ஓப்பன் டோர்ஸாக இருக்கும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. திறந்த வாசலின் நாட்களாக இருக்கும். ஆமென். ஜீவனின் நாட்களாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்பத்தாவின் நாட்களாக இருக்கும். ஒவ்வொரு காரியங்களை நான் திறக்க போகிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. எத்தனை பேர் அதை நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் எனக்காக அவர் திறக்க போறார். ஆமென். He is going to open it for me. அவர் எனக்காக திறப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நான் சொல்லட்டும், உங்களுக்காக நீங்க கஷ்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஆமென். நீங்க உங்களுக்காக உட்கார்ந்து அழுதுட்டே இருக்கணும்னு தேவையில்லை. அவருக்கு நீங்க உண்மையா இருந்தாலே போதும், தான கதவுகள் திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தான கதவுகள் திறக்கப்படும். ஆமென். பிசினஸ் டவுன் ஆகுதா? ஜாம் பண்ணுங்க. தான கதவுகள் திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆப்பர்ச்சுனிட்டிஸ், வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏதாவது வருது இல்லையா? ஜெபிங்க. தான வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும். தான கதவுகள் திறக்கப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஒரு வார்த்தையினால் சொன்னதெல்லாம் கரங்களினாலே. ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் பெற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்ல முடியும்? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 37வது வசனம் யாராவது ஒரு சத்தமாய் வாசிங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார். Let's go to 35. 35வது வசனம் வாசிங்க. உடனே அவருடைய செவிகள் திறக்கப்பட்டு அவருடைய நாவின் கட்டும் அவிழ்ந்து அவன் செவ்வையாய் பேசினான். Amen. உன்னுடைய செவிகள் திறந்து நாவின் கட்டு அவருடைய நாவின் கட்டு அவிழ்க்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரே ஒரு வார்த்தை தான். என்ன வார்த்தை? எப்பத்தா. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. செவிகள் திறந்தது, நாவின் கட்டு அவிழ்ந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சில கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் அவளுக்கு செய்கிறார். இஸ் பிரேக்கிங் டவுன். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்க. சில கட்டுகள் எல்லாம் ஆண்டவர் உடைக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அது நாவின் கட்டா இருக்கட்டும், இல்லை வாழ்க்கையில் இருக்கிற கட்டா இருக்கட்டும், அது எந்த கட்டா இருந்தால் என் ஆண்டவருக்கு முன்னாடி எந்த கட்டும் பெரியதான கட்டு கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எல்லா கட்டுகளையும் உடைக்கிற தேவன் தான் என் ஆண்டவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தடைகளை உடைக்கிற தேவன் அவர். ஆமென். வேதம் எப்படி சொல்றது? அவருடைய நாமம் பாகால் பெராசிம். ஆமென். God of the breakthrough. ஒரு ஆமென் சொல்றது. His name is பாகால் பெராசிம். அப்படின்னா தடைகளை உடைக்கிற தேவன். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவர் தடைகளை உடைக்கிற தேவன். அவர் தடைகளை உடைக்கிற தேவன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? He is a God of the breakthrough. Hallelujah. Hallelujah. இந்த நாட்களில் அநேக பேருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்ய போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனையோ கதவுகள் ஆண்டவர் திறக்க போகிறார். ஆமென். எத்தனையோ நன்மைகள் ஆண்டவர் செய்ய போகிறார். These are the days of life. ஆமென் சொல்லுங்க. இது ஜீவனின் நாட்கள். என்ன நாட்கள்? ஜீவனின் நாட்கள். ஆமென். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து அவங்க ஞாபகப்படுத்திடுங்க. இது உங்களுடைய ஜீவனின் நாட்கள்னு சொல்லுங்க. These are the days of your days of life. ஆமென். இது ஜீவனின் நாட்கள். எத்தனை பேர் ஒரு ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. இது ஜீவனின் நாட்கள். Amen. Hallelujah. Amen. Time குறைவா இருக்குது. I want to finish at sharp 11 o'clock நான் முடிச்சிடணும்னு இருக்கேன் நான். And let God work wonders over your life. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்பேற்பட்ட கதவுகள் யாராலும் திறக்க முடியாத கதவுகளை ஆண்டவர் திறப்பார். அதனால வேதம் சொல்றது, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். மனிதனால் ஆகாத காரியம் தேவனால் ஆகும். That which is impossible with man is possible with God. மனிதனால் ஆகாத காரியம் அது தேவனால் கூடும், ஆகும். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ வருவோம் 37வது வசனத்துக்கு. இப்போ வருவோம். எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணுகிறார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். மென்மேலும் ஜனங்களே எப்பேற்பட்டாங்களா? என்ன பட்டாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். ஜனங்களே என்ன பட்டாங்க? ஆச்சரியப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. சில பேரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில பார்த்து ஆச்சரியப்படுற நாட்கள் இது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் உங்க வாழ்க்கையை பார்த்து ஆச்சரியப்படுற நாட்கள் இது. These are the days people are going to be astonished of what the Lord has done. இது எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த வார்த்தை ஆச்சரியப்படுகிற நாட்கள். எழுதுறவங்க எல்லாம் எழுதிருங்க. ஆச்சரியப்படுற நாட்கள் இது. Amen. These are the days where people are going to be astonished. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஜனங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுகிற நாட்கள் இது. காரணம் ஜீவன் உண்டு எனக்கு. Why? Because I have life. ஆண்டவர் எனக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? ஜீவனை தந்திருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவர் எனக்கு ஜீவன் தந்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே எழுந்து நிற்போமா? Can we all just rise up to our feet? Hallelujah.
Hallelujah. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. Thank you, Holy Spirit. கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். God is good, God is good. Hallelujah. Hallelujah. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நாட்களில் ஆண்டவர் சில காரியங்கள் ஆண்டவர் திறக்க போகிறார். நீங்க எந்தெந்த கதவுக்காக இவ்வளவு நாள் நீங்க காத்து கொண்டிருந்தீங்களோ ஆண்டவர் இன்னைக்கு சொல்றார், அது திறக்கப்படும், அது திறக்கப்படும், திறக்கப்படும். Hallelujah. Hallelujah. Amen. ஆண்டவர் சில காரியங்கள் ஆண்டவர் என்ன பண்ண போறார்? திறக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Hallelujah. Hallelujah. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை உயர்த்துங்க, நல்ல கரங்களை உயர்த்துங்க. With every hands lifted. Hallelujah. எல்லா கரங்களை உயர்த்துங்க. With every hands lifted. Jesus, we bless you. Jesus, we bless you. We bless you. இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம். இயேசுவே நாங்கள் ஆராதிக்கிறோம். Hallelujah. Hallelujah. Jesus, hallelujah. 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 Jesus, hallelujah. Thank you, Holy Spirit. 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 Closed in this place. We worship you, Holy Spirit. We worship you. With every eyes closed and every hands lifted. Jesus be magnified. உம்முடைய நாமம் உயரட்டும். 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 Bless your name. We bless your name. Thank you, Holy Spirit. Thank you, Jesus. Jesus, we bless your name.
வைத்து திறக்க செய்பவரே, என் வாசல்கள் திறக்க செய்பவரே. சொல்லுவோமா? எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி கண்களை மூடி திறக்கப்படுவதாக. ஆபிரகாமும் சாராளும் ஈசாக்கை பெறவே கர்ப்பத்தை திறக்காதையோ, அன்னாளின் கண்ணீர்க்கு சாமுவேல் தந்து தீர்க்கமாய் எழுப்பலையோ, இல்லாதவைகளை இருப்பவை போல, இல்லாதவைகளை இருப்பவை போல வந்து தந்தார்களும் என் வாழ்விலே உருவாக்கி தந்தார்களும். வானம் திறந்து தெய்வம் பேசணும். வாசல்கள் வாசல்கள் எல்லாம் இன்றே திறக்கணும். எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. திறந்த வாசலை உன் முன்னே வைத்தேன் என்று சொன்னவரே, ஒருவரும் பூட்டக்கூடா வாசல்கள் திறப்பேன் என்று உரைத்தவரே, தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து, தாவீதின் திறவுகோலை தோளின் மேல் வைத்து திறக்க செய்பவரே, என் வாசல்கள் திறக்க செய்பவரே. எத்தனை பேருக்கு இப்ப இந்த பாட்டு தெரியும்? திறக்கப்படுவதாக. எல்லாரும் கரங்களை உயர்த்தி அறிக்கை பண்ணுவோமா? திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக, எப்பத்தா திறக்கப்படுவதாக. எல்லாரும் வலது கரத்தை தலைமையில வைங்க. Right hand on your head. எல்லாரும் அவங்களுடைய வலது கரத்தை தலைமையில வைத்து, Jesus, we bless you Lord. நாங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சது போல இப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வந்து யாருக்கும் முன்னாடி நம்ம கூப்பிட்டு யாரும் ஜோம் பண்றதில்ல. So just receive the blessing. Just receive the blessing from God today. இதோ உன் முன்பதாகவே நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன். உன் முன்
முன்பதாகவே நான் திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. ஆண்டவர் ஒரு வாசலை திறந்தது யாராலும் பூட்ட முடியாது. When God opens a door, there is no one who can shut it. ஆண்டவரே, தலை மேல கை வைத்திருக்கிற எல்லாரும் மேல உங்களுடைய விசேஷ ஆசீர்வாதங்களை நான் பேசுகிறேன். இந்த வாரத்துல, இந்த மாதத்துல, இன்னும் ஒரு நாட்களில திறக்காத வாசல்கள் திறக்கட்டும், திறக்காத வாசல்கள் திறக்கப்படுவதாக. Let doors be opened. திறக்காத வாசல்கள் திறக்கப்படட்டும். Let I speak open doors in their life. இயேசுவின் நாமத்தினால திறந்த வாசலை நான் பேசுகிறேன். ஒவ்வொரு குடும்பத்துல, ஆண்டவரே, ஒரு தனிப்பட்ட நபர் மேல திறந்த வாசலை நான் பேசுகிறேன். God, I speak it to be opened. எப்பதா என்று நான் பேசுகிறேன், எப்பதா என்று நான் பேசுகிறேன். ஆண்டவரே, எந்தெந்த வாசல்கள் திறக்கப்படணும் என்று ஆண்டவரே எதுக்கெல்லாம் அவங்க காத்து கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரே, இந்த வரும் நாட்களில் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. I speak open doors of God. Sheramasianto Uramanashianto Rabaragada Uragadanashi Henderabosianto Namaregadanaborianto Ragadanashi Henderabosi Hantura Baragadana Moriante Rabanashi Brohosiante Revori Baragadana Morianto Ribrohosiante Reboshi Ragadana Mosiende Rebrohosianto Namashi Maradiante Lesianto Roborianto. Jesus, Jesus, Ragadana Shiende Rebo. I don't know who you are, but you are yaro orvar. You are waiting for a door to open for a very long time. ஆண்டவரே, இப்பேற்பட்ட கதவுகள் திறக்காதா அப்படின்ட்டு நீங்க ரொம்ப நாளா நீங்க ஏக்கத்தோட நீங்க ஜெபிக்கிறீங்க. நீங்க யாருன்னு கையை தூக்க வேண்டாம், பட் ஆண்டவருக்கு தெரிஞ்சப்போதான் ஆண்டவருக்கு தெரியும் நீங்க யாருன்னு. ஆண்டவருக்கு தெரியும். Even I don't have to know. நானும் அது தெரியணும்னு எனக்கு அவசியம் கிடையாது. ஆனா நீங்க இங்க இருக்கிற யாரோ ஒருத்தர், I don't know if it's online or இங்க இருக்கிற நீங்க யாரோ, or maybe if you're an online viewer, I don't know. ஆனா நீங்க வந்து ஒரு கதவு திறக்கப்படணும் அப்படின்ட்டு நீங்க நிறைய நாளா நீங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கீங்க. You are praying and you know what kind of a door it is. அது எப்பேற்பட்ட கதவுன்னு உங்களுக்கு தெரியும். ஆண்டவரே, இந்த வாசல் திறக்காதா அப்படின்ட்டு நீங்க நிறைய நாளும் நீங்க ஜம்ப் பண்ணிட்டு இருக்கிறீங்க. ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், இது உங்களுடைய நாட்கள். நான் உங்களுக்காக நான் வாசலை திறக்கிறேன், உங்களுக்காக நான் வாசலை திறக்க போகிறேன், நான் உங்களுக்காக நான் வாசலை திறக்க போகிறேன். இதோ உனக்கு முன்பதாகவே ஒரு திறந்த வாசலை நான் வைத்திருக்கிறேன், ஒருவனும் அதை பூட்ட முடியாது. இந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க, இந்த வார்த்தை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. I'm opening a door. நான் அந்த வாசலை நான் திறக்கிறேன். I'm opening the door for you. நீங்க நிறைய நாட்களா நீங்க ஜெபிச்சிருக்கீங்க. ஆனா ஆண்டவர் சொல்றார், இன்றைக்கு அந்த வாசலை நான் திறக்கிறேன், இன்றைக்கு அந்த வாசலை நான் திறக்கிறேன், இன்றைக்கு அந்த வாசலை நான் திறக்கிறேன். I'm opening it. I'm opening it today. நான் வாசலை திறக்கிறேன், நான் வாசலை திறக்கிறேன். I'm opening it. Sherabosianto Urabana Ragadana Dianto Namashaga Ragadana. Thank you, Holy Spirit. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. நீங்க வாசலை திறந்துட்டீங்க, அதுக்காக நன்றி. எத்தனை பேரை அறிக்கை செய்ய முடியும்? ஆண்டவரே, நீர் எனக்காக வாசலை திறந்துட்டீங்க. ஆண்டவரே, நீங்க எனக்காக வாசலை திறந்துட்டீங்க, நீங்க எனக்காக வாசலை திறந்துட்டீங்க. Thank you, Lord, for the open door. திறந்த வாசலுக்காக நன்றி, திறந்த வாசலுக்காக நன்றி, திறந்த வாசலுக்காக நன்றி. நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து, நல்ல கரங்களை தட்டி ஆண்டவருக்கு மகிமை செலுத்து. Thank you for the open door. Thank you for the open door. திறந்த வாசலுக்கு நன்றி, திறந்த வாசலுக்கு நன்றி.
நல்ல தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்தில் நின்று கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளை நீர் கண்ணோக்கி நீ பார்ப்பீராக. இதமா இந்த நாளில அப்பா இங்க வர முடியாம இருந்து நிறைய பேர் ஆன்லைன்ல பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். We pray for all our online viewers and all our church. இப்ப சபையில நின்று கொண்டிருக்கிற அத்தனை பேர் மேல உங்களுடைய விசேஷத்தை ரத்தத்தை நாங்க பேசுகிறோம். அவங்க வெளியே போகும்போது எந்த இடத்துக்கு போனாலும் உங்களுடைய ரத்தம் ஒரு அடையாளமும் பாதுகாப்பா இருப்பதாக. I pray Lord that your blood will be a protection, a sign of protection. Hallelujah. பெரிய காரியங்களை நீ செய்வீராக. பாண்டவரே, இந்த பாவங்கள் வந்திருக்கிற பிள்ளைகளை நாங்கள் பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினாலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் தகப்பனே. எல்லா அடைக்கப்பட்ட வாசல்கள் திறப்பதாக, எல்லா அடைக்கப்பட்ட சந்தர்ப்பம் திறப்பதாக ஆண்டவரே. எல்லா அடைக்கப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஓபன் ஆண்டவரே ஓபன் ஆவட்டும். let it be opened in the name of Jesus. எல்லா அடைக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தினாலே திறக்கட்டும். எல்லா ஆண்டவரே ஆசீர்வாதத்தின் வாசல்கள் திறக்கட்டும், ரட்சிப்பின் வாசல்கள் திறக்கட்டும், ஆண்டவரே சமாதானத்தின் வாசல்கள் திறக்கட்டும், ஐக்கியத்தின் வாசல்கள் திறக்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. நீங்க பெரிய காரியங்களை நீ செய்வீராக. எல்லா துதி கனமாகிய இயேசுவை நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களும் என்றென்றும் மறவாதே. Amen. May the grace of our Lord and Savior Jesus Christ and the love of the Father and the sweet communion and the fellowship of the Holy Spirit rest and abide with each one of you now and forevermore. Amen.